எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுவையான தக்காளி தோசை தான் பண்ண போகிறோம். நம்ம எப்பவும் போல் மாதிரி ஒரே மாதிரி தோசை சுட்டு தராமல் இந்த மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களை ரொம்ப ஜாலியாக ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சரிங்களா? இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்கள் நோட்டிஃபிகேஷன்லேருந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய மீடியம் சைஸ் தக்காளி 3 இல்லைன்னா 4 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 10 இல்லைன்னா 15 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு என்ன மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. நான் 3 போட்டுக்கிறேன். எங்களுக்கு வீட்டு குட்டி பசங்கள்லாம் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க, அதனால தான். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் தோசை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. தோசை மாவு இல்லைனா இட்லி மாவு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டை கொஞ்சம் தண்ணி விடாமல் அந்த மிக்ஸி ஜார்லெலாம் எதுவும் தண்ணி ஊற்றாமல் அப்படியே வலித்து போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் தோசை கொஞ்சம் நம்ம கிறிஸ்பியாக வர்றதுக்கு நான் வறுத்த ரவை நான் சேர்த்துருக்குறேன். உங்ககிட்ட அரிசி மாவு இருந்தால் கூட நீங்கள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான். உங்களுக்கு விருப்பம்னா சேர்க்கலாம், இல்லைன்னா வேணாம். ஒரு 2 டீஸ்பூன் வறுத்த ரவை நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த ரவையை நல்லா சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நாலா பக்கம் நல்லா மிக்ஸ் ஆகணும், எண்ணெய் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஏன் ரவை போடுறோம்னா அப்போ தான் நம்மளுக்கு மாவு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வரும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கிரிப்ஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரிங்களா? அப்போ தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு நீங்கள் ஒரு 20 இல்லைன்னா 15 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு ஊற வைங்க. அப்போ தான் நம்ம ரவை நல்லா மாவில் நல்லா ஊறி நம்மளுக்கு தோசை நல்லா கிரிப்ஸியாக வரும். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரவை நல்லா ஊறி மாவு நல்லா லைட்டாக கொஞ்சம் பொங்கி வந்திருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ தோசை மாவு பதத்துக்கு நம்மளுக்கு இப்போ இந்த மாவு கிடச்சிச்சு. அடுத்தது கருவேப்பிலை இல்லைன்னா கொத்தமல்லி தழை நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க. நான் கொத்தமல்லி தழை தான் நான் போட்டுக்கிட்டேன். இந்த கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம தோசை மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ தோசைக்கல்லை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஹை ஃப்ளேமில் நீங்கள் சூட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல சூடான அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தெளிச்சுட்டு நல்லா தேய்ச்சிட்டு நம்ம தோசை உப்பை ஊற்றி எடுக்கலாம். ஒரு கரண்டி தோசை மாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுக்கோங்க. மெல்லிசாக பொறுமையாக விரித்து விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 செகண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடியில் மாவு நல்லா வெந்து வந்திருக்கும். அப்புறம் திருப்பி போட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 செகண்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா நம்மளோட தக்காளி தோசை நல்லா முறுமுறுன்னு நல்லா சாஃப்டான தோசை நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு தோசை கொஞ்சம் டைட்டாக இருக்கும் செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய அந்த தோசை நல்லா கிரிப்ஸியாக நல்லா மொறுன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கு இந்த தக்காளி தோசை அப்படியே வேணாலும் சாப்பிட்லாம், இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க. நான் பசங்களுக்கு தேங்காய் சட்னி வச்சு தான் நான் கொடுத்துருக்குறேன். Thank you for watching, friends. Thank you.